கடலுக்குள் மறைந்த துவாரகா நகரம். கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் துவாரகா ஒரு பெரிய நகரம். பொற்கோவில்கள், வணிகம், கலாச்சாரம் எல்லாம் தழைத்திருந்தது. ஆனா ஒரு நாள் கடல் திடீர்னு முன்னேறி முழு நகரத்தையும் விழுங்கிச் சென்றுச்சு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த நகரம் ஒரு புராணம் மாதிரி மட்டும் இருந்தது. ஆனா இந்திய கடலியல் ஆராய்ச்சியாளர்கள் கடலுக்குள் சில பாறை அமைப்புகளை கண்டுபிடிச்சாங்க. அதே துவாரகாவின் சிதிலங்கள் போல இருந்தது. கடலுக்குள் கண்ட கல் சுவர்கள், தூண்கள், சிலைகள் எல்லாம் கிருஷ்ணர் காலத்தைச் சேர்ந்தவையா இல்ல இன்னும் பழமையானவையா? யாருக்கும் சரியாக தெரியவில்லை. சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இது 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நாகரிகம். அதாவது நம்ம இதுவரைக்கும் தெரிந்த வரலாற்றையும் மிஞ்சிய ஒன்று. இப்போயும் அந்த கடலுக்குள் துவாரகா பகுதி முழுக்க ஆராய்ச்சி நடக்குது. ஒவ்வொரு முறை புதுசா ஒரு கல் சிலை கிடைக்கும் போதும் கேள்வி இன்னும் வலுப்பெருகுது. துவாரகா உண்மையா அல்லது தேவனின் நகரமா? கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்காக வீடியோ போட நாங்க ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கு. சோ ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.